நாம ஒருத்தர பத்தி பேச மறந்துட்டோம். மிச்சல் மார்ஷ் இந்த சீசன் ரொம்ப நல்ல சீசன். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபாரின் பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரீசனபிளா தான் பண்ணியிருக்கிறாங்க. பூரன் நல்லா பண்ணியிருக்காரு, மார்க்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. இவருமே மாசுக்கு என்ன திடீர்னு வந்து ஒரு சீசன் இப்படி ஒரு ஒரு பீக் ஃபார்ம்ல ஒரு சீசன் மாதிரி எப்படி ஒரு ஒரு புது ஒரு வினோதமான ரெக்கார்ட் என்னதுன்னா ஷான் மார்ஷும் ஐபிஎல் 100 அடிச்சிருக்காரு, மிச்சல் மார்ஷும் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் எந்த பிரதர்ஸும் இதை பண்ணது இல்லை ஐபிஎல்ல. இவர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த சீசன் என்ன டிஃபரன்ஸ்னா வந்து எப்பவுமே ஃபிட்னஸ் வந்து ஒரு இஷ்யூவா இருந்திருக்கு அவருக்கு. எந்த சீசனும் முழுசா விளையாட மாட்டாரு. அவர் வந்து சஹாரா பூனே வாரியர்ஸ் அண்டர் கங்குலி இருந்த டைம்ல மிச்சல் மார்ஷ் நம்ம ஐபிஎல் பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா டீம்லயும் விளையாடிக்க, சன்ரைசர்ஸ், பஞ்சாப் நிறைய டீம்ல அலசி போட்டிருக்காரு. சோ எப்பவுமே இவரை வந்து எடுத்தா எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும்னு நினைச்சு எடுப்பாங்க. பட் இவர் ஃபுல் சீசன் விளையாட மாட்டாரு. இந்த சீசன் ஒரு டிஃபரன்ஸ் என்னதுன்னா 10 கிலோ குறைச்சிருக்காரு. அது இப்போ நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா அது வந்து வேற ஸ்ரீராம். ஐ மீன் ஜஸ்ட் அந்த பாடி வெயிட் அது மேபி ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல ஒரு இதுவா காட்டும். அது ஒரு ஃபேக்டர். இன்னொன்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நீங்க போலிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இவருக்கு என்ன ஃப்ரீடம்னா நீங்க வெறும் பேட்டரா விளையாட போறீங்க. ஃபீல்டிங் இந்த மேட்ச் ஐ திங்க் இந்த என்டையர் டோர்னமெண்ட் ஒரு மேட்சோ 2 மேட்ச் தான் ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. மத்த எல்லா மேட்சும் வெறும் பேட்டர் அண்ட் இம்பாக்ட் சப்பா வெளியே போயிருவாரு. சோ அவன் வேலை இது மட்டும்தான், பால பாரு அடி. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சம பவர் இப்ப பில்ட் பண்ணிருக்காரு. பெரிய பில்ட், ஆள் பார்க்க ஆஜான பாகுவா இருப்பாரு. சோ கால் லென்த் பால் இவருக்கு ஸ்லாட் பாலா கூட அமையலாம் சில சமயம். அண்ட் ஃபோர் ஆர்ம் அவ்வளவு ஸ்ட்ராங். சோ ஃபிட்டரா ஸ்ட்ராங்கரா ஒரு பக்கம் தெரியுறாரு மிச்சல் மார்ஷ். அந்த டிஃபரன்ஸ் கிளியரா இருக்கு. அண்ட் ரோல் கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க. ஜிடி டீமுக்கும் எல்எஸ்ஜி டீமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அங்க அவங்களும் டாப் 3 ஹெவி தான் பேட்டிங், இவங்களும் டாப் 3 ஹெவி தான். பட் ஜிடி லெஸ் ரிஸ்க் கேம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், இங்க ஹை ரிஸ்க் கேம் விளையாடுற பிளேயர்ஸ். அதனாலதான் எல்எஸ்ஜி மோசமான நிலைமையில இருக்காங்க. அந்த ரிஸ்க் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு.